ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. எல்லோருக்குமே வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படணும், செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கணும், கடன் இருக்கக்கூடாது, பண வரவு அதிகரிக்கணும், எப்பொழுதுமே அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வீட்டில் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு பெண்கள் வீட்டில் இந்த 8 விஷயங்களை நீங்கள் தவறாமல் செய்தாலே உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். வீட்டில் தன தானியத்திற்கு பஞ்சம் வராது. மகாலட்சுமி உங்களுடைய வீடு தேடி வருவாள். அந்த 8 விஷயங்கள் என்னென்ன, இதை பற்றி ஒவ்வொன்றாக தெளிவாக விரிவாக சொல்ல போகிறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே மகாலட்சுமியினுடைய அருள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலையும் வீட்டிலையும் அனைத்து விதமான நன்மைகளும் நலன்களும் நமக்கு கிடைக்கும். எப்பொழுதுமே குறைவில்லாமல் செல்வமும் கிடைக்கும். அந்த மாதிரியான மகாலட்சுமியின் அருளை நம்ம பெறுவதற்கு, எப்பொழுதுமே வீட்டில் நிறைந்திருப்பதற்கு பெண்கள் தினம்தோறும் இந்த விஷயங்களை தவறாமல் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். வீட்டில் லக்ஷ்மி தேவியினுடைய அருட்கடாட்சம் இருந்தால் பணம் பெருகும், செல்வம் பெருகும். இது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான செல்வங்களும், வெறும் பணம் செல்வம் மட்டும் இல்லை, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம், மன நிறைவு எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாக வந்து சேரும். மகாலட்சுமி எந்த வீட்டில் இருக்கின்றாலோ, அருள் மழையை பொழிகின்றாலோ, அந்த வீட்டில் எல்லா தெய்வங்களும் தானாக வந்து குடியேறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதைத்தான் நம்முடைய சாஸ்திரங்களும் சொல்லுது. ஆனால் லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சத்தை பெறுவதற்கு நம்ம சில விஷயங்களை செய்யணும். அப்படி நம்ம செய்தாதான் அது நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால தான் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் பூஜை செய்தால் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், இதனால் எனக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. வெள்ளிக்கிழமை பூஜை செய்தால் பலன்கள் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வீட்டில் லக்ஷ்மி தேவியினுடைய அருட்கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்து இருக்கணும், குறையாமல். அப்படின்னா சில முக்கியமான 8 விஷயங்களை நீங்கள் தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவது அவசியம். இதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தெரியாமல் செய்யும் சில தவறுகளினால் கூட லக்ஷ்மி தேவி நம்மளை விட்டு போயிடுவா. அவளுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாக நேரிடும். அதனால தான் மிகவும் முக்கியமான இந்த விஷயங்களை உங்களால் முடிந்தால் 8 விஷயங்கள் சொல்கிறேன். இதில் முடிந்தால் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் வீட்டில் நிறைந்திருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. லக்ஷ்மி கடாட்சம் பெருக என்னென்ன செய்யணும் அப்படின்றத ஒவ்வொன்றாக பார்க்கலாம். தினமுமே ஏதாவது ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும். குறிப்பாக பசு மாட்டுகளுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப 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 விசேஷம். அன்னதானம் செய்தாலும் நல்லது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசு மாட்டினுடைய உடலில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம். அப்படி பசுமாட்டிற்கு நீங்கள் உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது செல்வ செழிப்பு ஏற்படும். நீங்கள் பசுமாடுக்கு உணவு கொடுக்க முடியலமா, நாங்கள் எங்கேயும் பார்க்க முடியலன்னு சொல்கிறவங்க காகத்திற்கு உணவு வைக்கலாம். எறும்புகளுக்கு, புறாக்கு, நாய்க்கு, பூனைக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு வைக்கணும். அதே மாதிரி பசியினால் வாடுபவர்களுக்கு உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒரு உணவு சமைத்து கொடுங்க, இல்லைனா வாங்கி கொடுங்க. இதை நீங்கள் தவறாமல் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுது செய்து கொண்டே இருக்கின்றீர்களோ கண்டிப்பாக மகாலட்சுமி மனம் குளிர்வாள். அவளுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். 2வது, வீட்டினுடைய பூஜை அறையில் சங்கு வழிபாடு பண்ணலாங்க. வலம்புரி சங்கு வழிபாடு பண்ணலாம். ஆனால் நாங்கள் அதெல்லாம் வைத்து வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறவங்க சங்குப்பூ, தாமரைப்பூ வைத்து வழிபாடு பண்ணுங்க. இதன் மூலமாக சங்குப்பூ பெருமாளுடைய அம்சமாக, விஷ்ணுவின் அம்சமாக பார்க்கப்படுகின்றது. தாமரைப்பூ அப்படின்றது மகாலட்சுமியினுடைய அம்சம். மகாலட்சுமிக்கு துளசி இலைகள் வைத்து வழிபாடு செய்கிறதும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் முடிந்தால் 3வது இந்த விஷயம், வீட்டில் உங்களால் முடிந்தால் நெல்லி மரம் வைத்து வழிபாடு பண்ணுங்க. அப்படி வளர்க்க முடியாதவங்க என்ன பண்ணுங்க, மருதாணி செடிகளை வைத்து வழிபாடு பண்ணலாம். அடுத்தது துளசி செடிகளை வைத்து வழிபாடு பண்ணலாம். கைகளில் மருதாணி வைத்து வழிபாடு பண்ணுங்க. வீட்டில்
மருதாணி செடி வைத்தும் நீங்கள் வளர்க்கலாம். மகாலட்சுமிக்கு மருதாணி படைத்து வழிபாடு செய்துவிட்டு அந்த மருதாணியை உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கிறவங்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாம் தானமாக கொடுத்தீங்கன்னா இதனால் மகாலட்சுமி மிகவும் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு அவளுடைய அருள் மழையை பொழிவாள் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. 4வது, வீட்டின் வாசற்படி நிலைவாசலில் எப்பொழுதுமே சாணி தெளித்து கோலம் போட்டால் நல்லது. பசுமாட்டு சாணி தெளித்து கோலம் போட்டால் நல்லது. கோலம் போட முடியாதவங்க, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோமா, எங்களுக்கு பசும் சாணியெல்லாம் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க நிலைவாசலிலாவது மஞ்சள் குங்குமம் வைத்து பயபக்தியோடு குலதெய்வத்தையும் மகாலட்சுமியும் பணிவோடு வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுடைய அருட்கடாட்சம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 5வது, தினமும் காலையில் எழுந்த உடனேயே நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவதான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய உள்ளங்கைகளை பாருங்கள். 2 கைகளையும் திறந்த மாதிரி வைத்து அதை நீங்கள் பார்க்கும் பொழுது இது மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பசுமாடை பார்க்கலாம், கோவில் கோபுரம் பார்க்கலாம். முடிந்தால் இதெல்லாம் நீங்கள் தவறாமல் செய்யுங்க. எங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே பார்க்கறதுக்கு இல்லைமான உங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்து மகாலட்சுமி தாயே போற்றின்னு மனசார நினச்சிக்கோங்க. இறைவனுடைய படம் இருந்தால் அதையும் நீங்கள் பார்க்கலாம் தினமும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது. 6வது, மிகவும் முக்கியமானது, செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் நம்ம அம்பாள் வழிபாடு பண்ணுவோம். எல்லோருமே பண்ணுவீங்க, பெண்கள் முக்கியமாக. பஞ்சமுக விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அதாவது ஒரு குத்து விளக்கில், வீட்டில் குத்து விளக்கு இருந்தால் 5 திரிகள் போட்டு விளக்கெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி, நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்கன்னா இதன் மூலமாக அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு ஏற்படும். இதை செவ்வாய்க்கிழமைகளையும் வெள்ளிக்கிழமைகளையும் முடிந்தால் செய்யுங்க. 7வது, மாலை நேரத்தில் 6 மணிக்கு விளக்கு தவறாமல் ஏற்றணுங்க. வேலைக்கு போகிறவங்க ஏற்ற முடியலன்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு விளக்கு ஏற்றலாம். மாலை நேரம் 6 மணிக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தாலும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைப்பதும் ரொம்ப 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 விசேஷமானது. ஏற்கனவே நம்ம சேனலில் பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடுகள் பற்றி நிறைய தகவல்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து என்ன பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணும், குளித்து விட்டு வழிபாடு பண்ணலாமா, அசைவம் சாப்பிட்டால் வழிபாடு பண்ணலாமா, எத்தனை விளக்குகள் ஏற்றணும் எல்லாமே தகவல்களும் நம்ம சேனலில் இருக்குது. அதுவும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். அதனால் இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. யார் வேணாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றலாம். 8வது, மிகவும் முக்கியமான விஷயம், எந்த வீட்டில் பெண்கள் கண்ணியமாக உயர்வாக நடத்தப்படுகின்றார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடிகொள்வாள். வீட்டில் செல்வத்தை அதிகரிப்பாள், சந்தோஷத்தை கொடுப்பாள். அதனால் வீட்டில் பெண்கள் விளக்கு வைத்ததுக்கப்புறமா அழக்கூடாதுன்ற ஒரு சாஸ்திரம்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு சந்தோஷமாக பெண்கள் இருந்தாலே உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள், செல்வம் பெருகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் எப்பொழுதுமே மரியாதையோடு அவர்களுடைய மனம் வருத்தப்படாத மாதிரி நடந்துக்கிட்டாலே போதுங்க. வீடு சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் எப்பொழுதுமே கண்ணியமான வார்த்தைகளை பேசி பழகினால் போதும். சில அவதூறு சொற்களை எல்லாமே பேசக்கூடாது. இது எல்லாமே சரியாக செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடிகொள்வாள், செல்வ வளம் பெருகும். இது எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்த்து மற்றவர்களும் பயன்பெறட்டும். வாழ்க வளமுடன். அனைவரும் கமெண்ட்டில் தவறாமல் ஸ்ட்ரீம் அப்படின்ற இந்த பீஜ மந்திரத்தை பிங்க் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மகாலட்சுமி உங்களுடைய வீடு தேடி வருவாள். யாரெல்லாம் இந்த கமெண்ட் கொடுக்கின்றீர்களோ வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.